விடுதலை பண்ணுங்கள், இப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். நீங்க இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சுவிசேஷத்தின் மூலமா இந்த அதிகாரத்தை மற்றவருடைய வாழ்க்கையில நிலைநாட்டும் பொழுது விடுதலை செய்கிறீர்கள். மற்றவர்களை, கட்டப்பட்டவர்களை, பாவத்தினால கட்டப்பட்டவர்களை, பிசாசினால் கட்டப்பட்டவர்களை, வியாதியினாலும் பிரச்சனைகளாலும் சூழ்நிலைகளாலும் கட்டப்பட்டவர்களை நீங்கள் விடுதலை பண்ணுகிறீர்கள். விடுதலை பண்ணும் போது நீங்கள் விடுதலை பண்ணப்படுகிறீர்கள். இந்த அதிகாரத்தை நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில நிலைநாட்ட அது அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்க விடுவிக்க உங்களுடைய வாழ்க்கை விடுவிக்கப்படும், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும், உங்களுடைய வியாதிகள் மாறும். உங்களை எந்தெந்த இடத்துல பிசாசு கட்டி வைத்திருக்கிறானோ அந்த கட்டுகள் எல்லாம் அறுபடும். விடுதலை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள். இப்படிதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது உங்களுடைய வாழ்க்கையில. இந்த அதிகாரம் பெற்றவர்களா நீங்க இருக்கிறீங்க. இந்த அதிகாரத்தை நீங்க அடக்கி வைத்துக் கொண்டிருப்பதினால் தான் உங்களுடைய விடுதலையே உங்களால் அனுபவிக்க முடியல. விடுதலை பண்ணுகிறதுக்கு நான் யாருன்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தின் மூலம் அதை அமல்படுத்துங்கள், அதை நிலைநாட்டுங்கள் இந்த உலகத்துல.